என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் தோல்வி அடைவதும் அவமானப்படுவதும் குற்றச் செயல் கிடையாது. வாழ்க்கையில் அவமானப்பட்டவர்கள் தான் இங்கு அதிகம் சாதித்துள்ளார்கள். உன்னை அவமானப்படுத்திய ஒரு சிலர் உனது அருமை பெருமையையும் உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கப் போகின்றது என்பவற்றையும் அறியாத ஒரு சிலர்தான். நீ மனது வைத்தால் உன்னால் அத்தனையையும் மாற்ற முடியும் என் செல்லமே. உன்னுடைய மனதில் வலி எதற்கு? முன்னேறுவதற்கான நல்வழியை நான் காட்டுகின்றேன். துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, கொடுப்பவன் உன் இறைவன், உன்னுடைய பெருமாள் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு கிடைப்பது எதையும் தாழ்வாக நீ நினைக்க மாட்டாய்தானே. இப்பொழுது என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டதன் மூலமாக உனக்கான ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்குள் இறங்கிவிட்டது. வரும் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நல்ல நாளில் என் ஆசீர்வாதத்தோடே உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். அவமானப்பட்ட பிறகு யாரிடமும் சென்று ஆறுதல் தேடாதே தங்கமே. காயப்படுத்தியவர்கள் முன்னால் நீ ஒருபோதும் கண் கலங்கி நிற்க கூடாது. உன்னுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல். அதை யாரிடமும் சொல்லாதே. நீ முன்னேறும் வரை எல்லாம் ரகசியமாகவே இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே. உன்னுடைய வாழ்க்கையை எதற்காகவும் யாருடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஏனென்றால் அந்த சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? முடியாதுதானே. அவரவருடைய நேரம் வரும்போது அவரவர்கள் பிரகாசிக்கிறார்கள். காலையில் சூரியன், மாலையில் சந்திரன். அதுபோல உனக்கான நேரம் வரும்போது நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப்போகிறது. அந்த நல்ல நேரமும் நாளைதான் உனக்கு வரப்போகின்றது. உன்னுடைய திட்டத்தை விட, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்காக நீ போட்ட திட்டத்தை விட உன்னை படைத்த என்னுடைய திட்டம் மிக சிறப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கை இனிதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. கடந்த கால கசப்பான நினைவுகளை கனவாகவே நினைத்து மறந்துவிடு. பெரும் முயற்சி செய்து உன்னால் அதை எதையுமே மாற்ற முடியாது. ஏனென்றால் அது நடந்து முடிந்து விட்டதுதானே. அதை யோசித்து யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? எதிர்காலத்தை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு நீ சிறு முயற்சி செய்தாலே அதில் பெரும் வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. உன்னை வாழ்த்தி அதை மாற்றி அமைக்கத்தான் போகின்றேன். வெற்றி வாய்ப்புகள் உனக்காக காத்து கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்றெல்லாமே. நீயாக ஒரு விஷயத்தை தேடி சென்று பெறுவதற்கும் அது கிடைக்கும் என்ற காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. நீயே உனது திறமையை மேம்படுத்திக் கொண்டால் வெற்றி வாய்ப்பு தானாகவே உன்னை தேடி வந்து சேரும். என் செல்ல குழந்தையான நீயும் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில், திறமையான சாதனையாளர்கள் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். துரோகம் செய்பவர்களை எந்த சஞ்சலமும் மனதிற்குள் இல்லாமல் கர்வத்துடன் இந்த உலகில் சுற்றி வரும்போதே எந்த தவறும் செய்யாத என் செல்ல குழந்தையான நீ மட்டும் ஏன் அழுது புலம்புகின்றாய்? தன்னம்பிக்கையோடு அத்தனையையும் தூக்கி அடித்துவிட்டு உன்னுடைய உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்து. அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுக்கின்றேன். உனக்கு உண்டான நன்மையையும் நானே கொடுக்கின்றேன். அடுத்தவர்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்துவிட்டு நீ அவமானப்படுவதை விட உன் மீதும் உன்னுடைய திறமையின் மீதும் அதிகமான நம்பிக்கையை வைத்து திறம்பட செயலாற்று. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். முடியாது, நடக்காது, தெரியாது, இது விளங்காது, உருப்படாது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை சொல்வதை முதலில் நிறுத்திக்கொள். இவையெல்லாம் உன்னுடைய பெருமாளுக்கு பிடிக்காதவை. முடியும், நடக்கும் போன்ற நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நான் எப்போதும் உன்னுடைய அருகிலேயே இருப்பேன். இது உன்னுடைய கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம். ஆனால் உன்னுடைய சந்தோஷ காலகட்டத்திற்கான ஆரம்ப கட்டம்.
நான் சொல்வதை முயற்சி செய்து பார், நேர்மறையான வார்த்தைகளை பேசிப்பார், பிரச்சனைகள் குறையும். இனி மீண்டும் பிரச்சனைகளே வராது. நடந்ததை நினைத்து நீ கண்கலங்க வேண்டாம் என் செல்லமே. நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அப்பா, காலங்கள் கடந்து கொண்டேதான் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை நான் ஆசைப்பட்டது மாதிரி என்றாவது ஒரு நாள் மாறும் என்று உங்கள் மீது அனைத்து நம்பிக்கையும் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றுதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வருவீர்கள் என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கின்றாய். சில நேரங்களில் எவ்வளவு நான் உங்களிடம் கூறினாலும் என்னை கண் திறந்து நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் ஒரு விக்கிரகம் என்று என் மீது நீ கடிந்து கொள்கின்றாய். என் குழந்தையே, நான் உனக்கு தர நினைப்பது மிக பெரியது. அது உன்னுடைய மனதிற்கு நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னுடைய அப்பாவின் மீது கோபித்துக் கொள்கின்றாய். பரவாயில்லை என் குழந்தையே, உன்னுடைய அப்பாவின் மீது அன்பு காட்டவோ கோபித்துக் கொள்ளவோ செல்ல சண்டையிடவோ உனக்கு முழு உரிமை இருக்கின்றது. என் அன்பு செல்வமே, பிறக்கும் போதே யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை. ஏன் குழந்தை கூட பிறக்கும் போதே அழுகின்றதே தவிர சிரிப்பதில்லையே. அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான தகுதியை பெற்றுக்கொண்டே பிறக்கிறார்கள். அதனால் நீ இப்போது கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் என்றால் எப்போதுமே கஷ்டங்களை அனுபவிப்பாய் என்று அர்த்தமில்லை. குழந்தையே, என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை மட்டும் இழந்து விடாதே. யாரிடத்திலும் உனக்கான ஆறுதலை தேடாதே. ஏனென்றால் மற்றவர்களின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் செலுத்துகிறார்களே தவிர அவர்களுக்கான ஆறுதலையும் தீர்வுகளையும் சொல்வதற்கு இங்கு யாருக்கும் விருப்பமில்லை. எதையும் பொறுமையோடு தேடு, பொறாமையுடன் தேடாதே. விட்டுக்கொடு, விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடு, தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசு, மதிப்பு அதிகரிக்கும். உனக்கு மதிப்பில்லை என்கின்ற இடத்தில் மௌனமாய் இரு என் குழந்தையே. காலப்போக்கில் உன்னுடைய மௌனம் உனக்கான மதிப்பை தரும். தொடர்ந்து உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் வந்து சேரும். குழந்தையே, வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கும் அம்புதான் முழு வேகத்தோடு முன்னோக்கி செல்கின்றது. குழந்தையே, நாம் எதற்காக இவ்வுலகத்தில் வீணாய் வாழ வேண்டும் என்கின்ற நினைப்பை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா இருந்து வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனையோடு சிந்தித்துப்பார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை புது பொலிவு பெறும். எந்த ஒரு வேளையிலும் நீ காலம் தாழ்த்தாதே. மாற்ற